ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு காரமான ஒரு சட்னியும் ரெடி பண்ணிடலாம். ஓட்ஸில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்ருப்போம் இல்லையா? இப்போது ஓட்ஸில் நல்ல பர்ஃபெக்டாக இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும். இதை செய்யறதுக்கு ஒரு பவுலில் நான் 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தில் அதிகப்படியான கால்சியம், புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. இதில் புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால எனர்ஜி லெவலை நல்லாவே பூஸ்டப் பண்ணும். கால்சியம் இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. இது கூடவே நம்ம எடுத்துருக்கிற அடுத்த இன்க்ரீடியண்ட் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. இது கூடவே அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இது ஹார்ட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷருக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுத்தையுமே தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துடணும். பாசிப்பருப்பு, உளுந்து இது ரெண்டுமே நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கலாம். 2 மணி நேரத்துலேயே நல்லாவே ஊறி வந்துடும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் நான் எடுத்திருக்கேன், குவேக்கர் பிராண்டோடது. ஸோ மூடி போட்டு இதை நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருவோம். பாசிப்பருப்பு, உளுந்து இது ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊறி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸில் ஊற்றிடலாம். நம்ம எடுத்திருக்கிறது இன்ஸ்டன்ட் ஓட்ஸுங்கிறதுனால இதை ஊற வச்சு தான் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பும் சேர்த்தி கையோ இல்லை விஸ்க் வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை வச்சு நல்லா கலந்துடும் போது இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே புளிச்சு வரும். இந்த மாவை 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். நல்ல டேஸ்டியாக காரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டுமே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு இது கூடவே 3 பல்லு பூண்டு, காரத்துக்காக 2 பச்சை மிளகா சேர்த்தி இது ரெண்டுத்தையுமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கலந்துட்டுறணும். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயமும் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 நார்மல் சைஸ் தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஆரம்பத்தில் நல்லா கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு அது நல்லா வேகிறதுக்கு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. சட்னியோட பதத்துக்காக வேண்டி நான் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்தி நல்லா இது போல் கலந்துட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பொட்டுக்கடலை சேர்த்தி கலந்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே ஆறட்டும். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு எந்த பதத்தில் சட்னி வேணுமோ அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொட்டுக்கடலை சேர்த்தி இருக்கிறனால கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே இருக்கும். மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்தி இது போல் சட்னியில் ஊற்றிட்டேன். இது கூடவே வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம் போட்டு தாளிப்பும் ஊற்றி நான் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த சட்னி, ட்ரை பண்ணி பாருங்கள். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மாவு புளிக்க வைக்கிறது முக்கியமோ அதே அளவுக்கு புளிச்சதுக்கு அப்புறமா நல்லா கலந்துடுறதும் முக்கியம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுருக்கிறேன். இந்த பதத்துக்கு மாவை நல்லா கலந்து எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக புஷ்ஷுன்னு சாஃப்டாக இட்லி கிடைக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிக்குள்ளேயுமே இது போல் மாவு ஊற்றி வச்சிடலாம்.
மாவை நல்லா முழுமையாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 50% ஆறத்துக்கு விட்டாவே நல்லா பர்ஃபெக்டாக இட்லி கிடைக்கும். இப்போ பாருங்க இட்லி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது நான் ஸ்பூன் வச்சு உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு நல்லா வேக வச்சு எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். இது போல் இட்லி ஒரு வேளைக்கு ஒரு 2 இட்லி நம்ம சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அரிசி சேர்த்தாமலே நம்ம இன்றைக்கி பர்ஃபெக்டான இட்லி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு இட்லி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இது போல் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.